வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் மனதில் அதிகமாக நெகட்டிவ் எண்ணங்கள் வருகிறதா? நான் முடியாது, என்னால் வெற்றி பெற முடியாது, என் வாழ்க்கை சரியாக இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள் நம் வாழ்க்கையை மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையில் பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை, பிரச்சனை நம் மனதில்தான் இருக்கிறது. அதை புரிய வைக்கும் ஒரு சிறிய ஜென் கதை உள்ளது. ஒரு கிராமத்தில் சுரேஷ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கை பொதுவாக சரியாக இருந்தது. அவனுக்கு வேலை இருந்தது, குடும்பமும் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் நெகட்டிவா யோசிப்பான். ஒரு நாள் வேலையில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தது. அவன் உடனே நினைத்தான், இப்போ என் வேலை போய்விடும். மற்றொரு நாள் அவன் நண்பன் அவனை அழைக்கவில்லை. அவன் நினைத்தான், அவன் என்னை விரும்பவில்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் அவனுடைய மனதை மிகவும் சோர்வடையச் செய்தது. மெதுவாக அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கவலையாக மாறியது. அவன் சிரிக்கவில்லை. அவன் எப்போதும் பிரச்சனையை மட்டும் பார்த்தான். ஒரு நாள் அவன் மிகவும் சோர்வடைந்தான். அவன் அருகிலிருந்த ஒரு புத்த மடத்திற்குச் சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். சுரேஷ் அவரிடம் கேட்டான், சாமியே, என் மனதில் எப்போதும் நெகட்டிவ் எண்ணங்கள் வருகிறது. எனக்கு மன அமைதி இல்லை. சாமியார் ஒரு கிண்ணம் தண்ணீர் எடுத்தார். பிறகு அதில் ஒரு கைப்பிடி மண்ணை போட்டார். அந்த தண்ணீர் முழுவதும் மாசாகிவிட்டது. சாமியார் கேட்டார், இப்போது இந்த தண்ணீர் குடிக்க முடியுமா? சுரேஷ் சொன்னான், முடியாது. சாமியார் மெதுவாக சொன்னார், இந்த மண் நெகட்டிவ் எண்ணங்கள் போல. அது மனத்தில் வந்தால் மனம் மாசாகிவிடும். ஆனால் அவர் அந்த கிண்ணத்தை சில நேரம் அமைதியாக வைத்தார். மண் மெதுவாக கீழே உட்கார்ந்தது. தண்ணீர் மீண்டும் தெளிவாக ஆகியது. சாமியார் சொன்னார், மனதை சுத்தமாக வைத்திருக்க அமைதி தேவை. தினமும் சில நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனித்தால் போதும். மெதுவாக நெகட்டிவ் எண்ணங்கள் குறையும். அந்த நாளிலிருந்து சுரேஷ் தினமும் சில நிமிடம் அமைதியாக உட்கார ஆரம்பித்தான். அவன் தனது மூச்சை கவனித்தான். மெதுவாக அவனுடைய மனம் அமைதியாக ஆரம்பித்தது. அவன் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமானது. சில நாட்கள் கழித்து அவன் மீண்டும் அந்த சாமியாரை சந்தித்தான். அவன் சொன்னான், சாமியே, இப்போது என் மனம் மிகவும் அமைதியாக உள்ளது. சாமியார் சிரித்து சொன்னார், மனம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். நண்பர்களே, நம் வாழ்க்கையை மாற்றுவது நம் மனம்தான். நெகட்டிவ் எண்ணங்களை மெதுவாக விடுங்கள். தினமும் சில நிமிடம் அமைதியாக இருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அதுவரை ட்ரெயின் யுவர் மைண்ட் எவ்ரி டே. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.